பலருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தும் ஒரு முக்கியமான கேள்வியை பார்ப்போம். ஏஐ மனித குலத்திற்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுவது உண்மையா? இது ஒரு sci-fi film question மாதிரி இருக்கு எனக்கு. நம்ம நிறைய படங்கள்ல, கற்பனை படங்கள்ல பார்த்த மாதிரி at the end ஹியூமன்ஸே இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நம்ம நிறைய ஏஐ கவர்னன்ஸ், நிறைய ஏஐ எத்திக்ஸ் பத்திலாம் அந்த ஃபீல்டு ரொம்ப இப்ப ப்ராடன் ஆயிட்டு இருக்குதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். ஏன்னா நீங்க ஏஐ யார் வேணா டிசைன் பண்ணலாம் இல்லையா? சோ இது ஒரு தவறான நோக்கத்தோடையோ இல்ல அழிவுக்கு டுவர்ட்ஸோ இல்ல ஹியூமனிட்டிக்கு அகெயின்ஸ்டா நீங்க டிசைன் பண்ணீங்கன்னா அது அதைதான் பண்ணும். சோ அதை ஸ்டாப் பண்றதுக்கு தான் நம்ம இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நல்ல வளர்ந்த நாடுகளா இருக்கட்டும் இல்ல வளரும் நாடுகளா கூட இருக்கட்டும், நிறைய இப்போ ஏஐ கவுன்சில்ஸ் இருக்கு, ஏஐ கவர்னன்ஸ் இருக்கு. அண்ட் எத்திக்கலா எப்படி ஏஐ யூஸ் பண்ணணும், பப்ளிக் யூஸ்க்கு என்னென்ன ஏஐ யூஸ் பண்ணணும், அதுல இந்த மாதிரி பவுண்டரி செட் பண்ணியிருந்திருக்கணும், ரூல்ஸ் இருக்கணும்னு எல்லா கண்ட்ரீஸும் அவங்களோட அட்லீஸ்ட் ஒரு பேசிக் எத்திக்கல் அஜெண்டா வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் நம்மளுக்கு எத்திக்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஏன் கொண்டு வரோம்னா நம்ம அதை ரெகுலேட் பண்ண பாக்குறோம். அதை ரெகுலேட் பண்ணி ப்ராப்பரான யூஸுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவும் பண்றோம். நீங்க ஏஐ ஒரு நல்ல டெக்னாலஜியா நம்ம பார்த்தோம்னா அது ஹியூமனிட்டிக்கு ஹெல்ப் பண்ற டெக்னாலஜியா தான் வளரணுமே தவிர அதை ஹார்ம் பண்ற மாதிரி போயிடக்கூடாது. டு கரண்ட் கான்டெக்ஸ்ட் ஹியூமனிட்டியை ஹார்ம் பண்ற அளவுக்கு நம்ம விட்டுற மாட்டோம். ஸோ கவர்னன்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வில் ஸ்டாப் ஆல் தீஸ். இட் வில் செட் பவுண்டரிஸ் ஃபார் ஏஐ ஸோ தட் நம்ம இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம போயிட மாட்டோம்.